கணேஷ் அங்கிள் இப்ப எப்படி இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப வந்து ஆவலா இருக்கிறாங்க. எனக்கு இந்த அளவுக்கு அது ரீச் இருக்குன்னு எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கல. நான் 200 படத்துல பண்ணாத புகை இந்த சீரியல்ல கிடைச்சிருக்கு எனக்கு. இந்த சீரியல்ல என்னோட ஒய்ஃப் பேர் சாரதா, ரியல் லைஃப்ல என் ஒய்ஃப் பேர் சாரதா. ஆக்சுவலா அந்த டியர்ஸ் எல்லாமே ஜென்வன் டியர்ஸ் தான், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் போட்டு அழுகா இல்லை. எங்க வீட்ல நீங்களும் ரீனாவும் பேசுற அந்த ஒரு சீன் இருக்கு இல்லையா? நான் எப்போ உங்களை பார்த்துப்பேன் அங்கிள். She didn't expect to die. Okay. ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துனாங்க. நான் அந்த சீன்ல நான் ஒத்துட்டு இருக்க மாட்டேன். தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21ஆம் தேதி 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். அனுமால் கூட ரீனா கூட நடிக்கும் போது பயமா இருக்கும். விட்டா சாப்பிட்டு போடுமா இந்த பொண்ணு. அவங்களை கண்டா எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். இஸ் a sweet fellow. அவனே சொன்னேன், நல்லா இருக்குப்பா, நீ நல்ல நடிகம்மா, நீ சீசன் ஆரம்பிக்கப்பா. ரஜினிகாந்த் கமல்ஹாசன் வித்தியாசம் தான். ரஜினிகாந்த் exploited his mannerisms and became a star. கமல்ஹாசன் eliminated his mannerisms and became an artist. என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. விகடன் வியூவர்ஸ்க்கு விஜயனிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய படங்கள், நிறைய சீரியல்ஸ் அண்ட் நிறைய மேடை நாடகங்கள் வந்துட்டு இவங்களுக்கு பெரிய 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 ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல ஹார்ட் பீட்ல எல்லாருக்கும் கணேஷ் அங்கிள் ரொம்ப பிரியப்பட்டமான ஒரு ரோல்ல வந்து நடிச்சு எல்லாரோட மனசையும் திருடிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கவிதாலியா கிருஷ்ணன் சார். வெல்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நமஸ்காரம், நல்லா இருக்கேன். எல்லாரும் வந்துட்டு கிருஷ்ணன் சார் எப்படி இருக்காரு அப்படிங்கறத தாண்டி கணேஷ் அங்கிள் இப்ப எப்படி இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப வந்து ஆவலா இருக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்க எப்படி சார் அது கோப் அப் பண்ற மாதிரி? ஆக்சுவலா முதல்ல நாங்க இந்த சீரியல் நடிக்க சொன்ன போது எனக்கு பெருசா ஆர்வம் இல்லைன்னா I was so busy at that time. இதை பண்ணணுமா வேணாமான்னு யோசிச்சேன். பட் அந்த தீபக் சுந்தரராஜனுக்கு ரைட்டர் அவரும் ஷாமன் ஒருத்தர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவர் 2 பேரும் வந்து மீட் பண்ணாங்க. ஷாம் தான் ஃபோன் பண்ணி பேசினாரு. உங்க சார் ஒன்லைன் டாக்டர் சீரியல் நான் பார்க்குறேன், இங்கிலீஷ்ல டாக்டர் சீரியல் நான் பார்க்குறேன். ஒன்லைன் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஃபாஸ்டர் மதர் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இந்த அளவுக்கு அது ரீச் இருக்குன்னு எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கல. நான் வந்து கிட்டத்தட்ட 85,000 ஹவர் டெலிவிஷனில் பண்ணியிருக்கேன். 200 படம் பண்ணிட்டேன், 2500 நாடகம் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ரீச் வந்தது நான் எதிர்பார்க்கல. அது வெரி சர்ப்ரைஸ்ட். இன்ஃபேக்ட் நேற்று எபிசோட் முடிஞ்ச அப்புறம் எனக்கு ஒரு 50 ஃபோன் கால் வந்தது. சார் என்ன சார் பண்ணி, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரியல உங்களுக்கு. பட் வெல் ரிசீவ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். நான் எங்கே போனாலும் ஹார்ட் பீட். இப்போ எங்கள் அக்கா பார்க்க போயிருந்தேன்னா கோயம்புத்தூருக்கு, அவங்க ஒரு கேட்டட் காலனின்னு இருக்காங்க. அங்கே எல்லாரும் ஹார்ட் பீட் தான் பேசுகிறாங்க. வெரி சர்ப்ரைசிங். நான் 200 படத்தில் பண்ணாத புகை இந்த சீரியலில் கிடைச்சிருக்கு எனக்கு. ஒரு லைக் ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு கேரக்டர் வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்கிறதுமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து சேர்ந்த மாதிரி தான் ஹார்ட் பீட் அமைஞ்சிருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க ஒரு ஹவுஸ் ஓனரா வந்திருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கேரக்டர் வந்து வளர்ந்துட்டே வந்தது, அதோட ரூட்ஸ் வந்து பெருசாச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கும்போது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் உங்களுக்கும் வந்து இந்த கேரக்டர்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எவ்வளவு சான்சஸ் கிடைச்சது? எனக்கு வந்து பெருசா நான் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேம்மா. பட் எனக்கு அந்த டைரக்டர் தீபக் வந்து ஸ்பேஸ் கொடுத்தாரு. என்ன வேணா பண்ணிக்கங்க சார், என்ன பெருசா ரெஸ்ட்ரிக்ட் எல்லாம் பண்ணல, என்ன வேணா பண்ணிக்கங்கன்னு சொன்னாரு. ஹஃபீஸ் இப்ப கரெக்ட் டைரக்டர், ஹஃபீஸ் எபிசோட் டைரக்டர், அவரும் வந்து பெருசா நம்மள இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்ல போறீங்க சார்ன்னு கேட்க விட மாட்டாங்க. டைலாக் தலைவா இருக்கீங்களான்னு டைலாக் படிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றீங்களோ பண்ணுங்க சார் அப்படின்வாங்க. கரெக்ஷன் கூட சொல்ல மாட்டாங்க. இந்த ஒய்ஃப் டெத் சீன்ல மாத்திரம் கரெக்ஷன் சொன்னாரு. ஹஃபீஸ் பண்ணி கொடுத்தாரு. வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, சப்டியூடா பண்ணுங்க சார், ரொம்ப ஓவரா பண்ண வேணாம், ரொம்ப மெலோட்ராமேட்டிக்கா பண்ணாதீங்கன்னு சொன்னார். அது மாத்திரம் சொன்னார் வழியே. மற்றபடி they don't interfere at all. ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க, நம்மளால என்ன வேணா பண்ண முடியும்னு தோணும். நான் as much as possible எனக்கு நடிக்க பெருசா தெரியாதுமா, contrary to what people say. எவ்வளவு நேச்சுரலா இருக்க முடியுமோ அவ்வளவு நேச்சுரலா இருந்துருவேன். இப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் கூட நான் வந்து எனக்கு எது சௌரியமா இருக்கோ அதான் போட்டுப்பேன். அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க எனக்கு. என்ன வேணா சொல்லிங்க சார், கன்வே ஆனா போறங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அவங்க. எக்ஸாக்ட் லைன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை.
அது இஃப் யூ நோ த லைட்ஸ் வேக்லி அதை வச்சு கன்வே பண்ணா போதும். அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க, அந்த ஸ்பேஸும் கொடுத்தாங்க. இட் இஸ் மச் ஈஸி டு பி யுவர் செல்ஃப். ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம வந்து உங்களை ஹவுஸ் ஓனரா பார்த்திருந்தாலும் இப்போ வந்து கடைசியா வந்து லைக் உங்களோட சீன் இப்போ அப்லோட் ஆயிருக்க வரைக்கும் பார்க்கும்போது ரீனாவோட அங்கிள் அப்படின்ற வரைக்கும் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது லவ் வந்து டெவலப் ஆயிருக்கு இல்லையா? அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு பாண்ட். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்குமா, அந்த ரீனாங்கிற பொண்ணை. ஐ லைக் ஹர் வெரி மச் பிகாஸ் ஷி ஆல்மோஸ்ட் ரிசம்பிள்ஸ் மை டாட்டர், மை ஃபர்ஸ்ட் டாட்டர் ரைட் நவ் மெக்சிகோ. அந்த பொண்ணுக்கு அவன் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். த வே தே டாக், இந்த ரெக்ளூஸாக இருக்கிறது, கார்டனாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஐ எம் நேச்சுரலி அட்ராக்டட் டு ஹர் கேரக்டர், டு ஹர் பர்சனாலிட்டி. அண்ட் அவன் நல்ல பொண்ணுமா, அவள் ரொம்ப பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். எப்பவுமே சொல்லுவேன், ரொம்ப டேலண்டட் மணி, கீப் பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ சூஸ்ன்னு சொல்லுவேன். 2-3 ஆஃபர்ஸ் வந்துருக்கு, பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் இன்ட்ராக்ஷன்லாம் பெருசாக இருக்காது ஸ்க்ரீனில். அங்கே நான் பாட்டு ரூமில் உட்காந்துருப்பேன், அவங்க பாட்டு இங்கே உட்காந்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் சீன்ஸ் ரொம்ப கம்மி, எங்கள் 2 பேருக்குள்ள கம்மியாக தான் இருக்கும். ஷி ஹஸ் மோர் சீன்ஸ் அதர் ஆர்டிஸ்ட் தன் மீ. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு. பட் ஆனா லைக் ஸ்கிரீன்ல உங்களோட அந்த ஒரு டியூவோ வந்துட்டு சரியான ஒரு மேஜிக்கா இருக்கும் சார். ஏன்னா ஒரு மாதிரி இப்படி ஒரு அப்பா பொண்ணு மாதிரி நமக்கு வந்து இருக்காதா ரியல் லைஃப்ல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு கேரக்டருக்கு இவ்ளோ ஆர்க் செட் பண்றாங்கல்ல, இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்களா? they gave me a role, gave me a script and asked me to read it. ஓகே, இதான் சார் ரோடு, நீங்க வந்து ஹவுஸ் ஓனரு, அந்த பொண்ணு உங்களுக்கு சின்ன அஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் சொன்னாங்க. ஓகே, மீதி எல்லாம் என்னோட இன்டர்பிரேஷன் தான். ஐ இன்டர்பிரேட், அது எப்படி நான் இன்டர்பிரேட் பண்ணுவேங்கிறது என்னோட காமன் சென்ஸை பொறுத்து இருக்குமா, அது ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது கேபி சார் என்ன பண்ணுவாரு, ஒரு ஷடனை யோசிப்பேன், அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், எப்படி ட்ரீட் பண்ணுவார் அந்த சீனன்னு. ஓகே, அது ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகும், அந்த மாதிரி பச்சுப்பேன் வழியே. இதில் ஒன்று நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, நான் எப்பவுமே கார்டனாக பேசுவேன் இந்த சீரியலில். ரொம்ப அவசரமாக பேச மாட்டேன், யோசனை பண்ணி தான் பேசுவேன். இதை பேசுவேன், அது மாத்திரம் கொஞ்சம் வச்சுருந்தேன்னா அப்ரப்டாக பேசக்கூடாது. அவங்க கட் பண்ணும்போது ஷார்ப்பாக கட் பண்ணிடுவாங்கன்னா, பட் நான் எப்பவுமே ஒரு சின்ன ஒரு யோசிச்ச அப்புறம் தான் பேசுவேன். அந்த பொண்ணுட்டையும் சரி, பொண்டாட்டியும் சரி, யார்கிட்டையும் பேசினாலும். தியாகுன்னு ஒரு ஃப்ரெண்டு, மோகன் ராமன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஈவன் ரியல் லைஃப்லேயே ரொம்ப க்ளோஸ். எனக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் மோகன் ராமன். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ரிலேஷன் இருக்கு. அவங்ககிட்ட பேசும்போது மாத்திரம் நான் கேஷுவலாக இருப்பேன் வழியே, மற்றபடி வாடா போடான்னு சொல்லி பேசுவேன். மற்றபடி நான் கொஞ்சம் கார்டனாக தான் இருப்பேன். அது ஏதோ அதை நானா கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஆரா அது. ஆக்சுவலா வந்து நான் அடுத்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் வரணும்னு இருந்தேன். ஏன்னா இந்த ஒரு பாண்ட் பார்க்கும்போது சீரியஸ் ஃபுல்லா இருக்கிற கணேஷ் அங்கிள் அப்படிங்கிறவங்க எல்லாம் தாண்டி ஒரு கூட்டை தாண்டி இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்க்க முடியுது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனா நீங்க இருப்பீங்க, ரொம்ப ஜாலியா உங்க ஃப்ரெண்டு கிட்ட. அது பார்க்கும்போது வந்துட்டு அகைன் நீங்க சொன்ன மாதிரி ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய that is me. I'm happy go lucky. I don't have any responsibilities. Okay. The most irresponsible person in the world நான் தான். ஐயோ, நீங்க ஒரு பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன். நான் ஜாலியா இருப்பேன், நான் என் வேலையை பார்ப்பேன், எனக்கு பிடிச்சதை பண்ணுவேன். யாரும் என்னை தடுக்க மாட்டாங்க, என் ஃபேமிலியும் தடுக்காது. யாரும் பயம், என்கிட்ட ஒரு சின்ன பயம் இருக்கும், யாரும் தடுக்க மாட்டாங்க. தட் இஸ் மீ. நான் அப்படிதான் இருப்பேன். ஸோ என்னோட லைஃபை பிரதிபலிக்கிறது அந்த சீரியல். நிறைய விஷயங்கள் வந்து ஃபன்னா இருந்திருந்தாலும் இப்ப லாஸ்ட் லைக் ஃபியூ எபிசோட்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனலா நீங்க வந்து நடிக்கணும். லைக் வந்து அழுறது உண்மையிலேயே ஒரு ஆடியன்ஸா வெளில இருந்து பார்க்கும்போது சகிக்க மாட்டேங்குது. ஏயோ இவ்வளவு அழு வைக்காதீங்களே ப்ளீஸ், இவ்வளோ கஷ்டம் அவருக்கு வேண்டாமே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஆஸ் அன் ஆக்டர் அது நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டா அது தீபக் சொன்னாரு, என்ன வார்ன் பண்ணாரு ஒரு 2-3 weeks before the shooting. ஓகே, உங்க வைஃப் இறந்துருவாங்க சார், நீங்க எமோஷனலா பிரேக் டவுன் ஆவீங்கன்னு சொன்னாரு. ஓகே, I was prepared for that. அந்த சீனை I was prepared. ஹஃபீஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணாரு. அதை ரொம்ப பிரேக் டவுன் ஆகாதீங்க சார், செட்டிலா பண்ணுங்கன்னு வார்ன் பண்ணிட்டே இருந்தார். ஏன்னா வாட் ஹேப்பன் டு ஏன்னா ஒரு பெரிய சிவாஜி கணேசன் ஃபேன் மானா, நான் பைத்தியம், சிவாஜி கணேசன் பைத்தியம். ஸோ அந்த மாதிரி ஓவரா பண்ணாதீங்க சார், கம்மி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதனால சிவாஜி கணேசன் கம்மி பண்ண சீன்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். நெஞ்சு இருக்கும் வரை அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தேன், ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். ஸ்கிரிப்ட் படிக்கும் போது நம்மளுக்கு தோணுமா, நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே அந்த சீன்ஸ் எழுதும் போதே தீபக் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் நமக்கு தோணும், இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இங்க அமௌண்ட் பண்ணிக்கலாம், இங்க பிரேக் டவுன் ஆகலான்னு. சிவாஜி கணேசன் ஞாபகம் வரும் எனக்கு. அவர் எமோஷனல் ஹீரோ, அவர் ஞாபகம் வருவாரு. நான் பெருசா எந்த இதுவும் கான்டெக்ட் பண்ண மாட்டேன். பட் எனக்கு என்ன ஒரு சின்ன சிமிலாரிட்டி என்னன்னா, இந்த சீரியல்ல என்னோட ஒய்ஃப் பேர் சாரதா,
ரியல் லைஃப்ல என் ஒய்ஃப் பேர் சாரதா. ஐயோ. ஸோ எனக்கு அந்த கனெக்ட் இருந்துச்சு பண்றா சீரியல் பூரா. ஓகே. ஸோ அந்த ட்ரூமா இருந்துச்சு வச்சு முத்துக்கிறேன். அது லிட்டில் அப்செட் தட் தே கில்ட் ஹர். அவங்க நைஸ் லேடி அவங்க ஏதோ காரணங்களால சாவடிச்சிட்டாங்க. அது உச்சிமே எமோஷனல் தேவைப்பட்டது, ஒரு சின்ன ஒரு ஷாக் தேவைப்பட்டது சீரியல்ல. நீங்களுமே வந்துட்டு ஒரு ஒரு ரைட்டிங் ஆஸ்பெக்ட்ல இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான விஷயங்கள் எல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ற மாதிரி ஒரு ரைட்டிங் பார்க்கும்போது நீங்க உங்க சைட்ல இருந்து ஏதாவது இன்புட்ஸ் என் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு தெரியும். இந்த கான்ஃபிடன்ஸ் தீபக் ரைட்டர் அந்த டைரக்டர் என் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து ஏன் வச்சிருக்காங்க? ஒரு பாலச்சந்திர ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணுவாருங்கிற தைரியம் தானே. பாலச்சந்திர ஆர்டிஸ்ட் ஒரு இந்த மாதிரி பண்ணுவாரு, எமோஷன்லாம் பண்ணுவாரு அப்படின்னு தீபக்கு என் மேல, ரைட்டருக்கு என் மேல கான்ஃபிடன்ஸ் இருந்தது, டைரக்டருக்கு என் மேல கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அந்த கான்ஃபிடன்ஸ் தானே இட் டேக்ஸ் யூ ஃபார்வர்ட். அண்ட் உங்களோட இன்புட்ஸ்னு ஏதாவது நீங்க வந்து நிறைய இருக்குமா? ஒரு ஆர்டிஸ்டோட இன்புட் இல்லாம ஒரு சீனே டெவலப் ஆகாது. நிறைய மை பர்சனாலிட்டி வில் பி தேர். 80% கிருஷ்ணன் வில் பி தேர். கமல் சார் மகாநதி வரைக்கும் கமல் சாரே இருப்பார். போஸ்ட் மகாநதி became a different கமல்ஹாசன். ரஜினிகாந்த் கமல்ஹாசன் வித்தியாசம் தான். ரஜினிகாந்த் exploited his mannerisms and became a star. கமல்ஹாசன் eliminated his mannerisms and became an artist. ரஜினி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ரஜினி கமல் both are good friends of mine. I worked with them, both of them. ஒரே ஸ்கூல் தானே. நான் வந்து ரொம்ப அட்மயர் பண்ண குவாலிட்டி இதுனா ரஜினியோட ஹியூமிலிட்டியும் கமலோட வெர்சடாலிட்டியும் தான். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ரொம்ப மெனக்கெட்டு நடிச்ச சீன் அது ஹார்ட் பீட்ல இருக்கலாம், இல்லனா அவுட் சைட் ஹார்ட் பீட் கூட. இல்ல, அலைகள்னு ஒரு சீரியல் பண்ணேன். அதுல 2 கேரக்டர் பண்ணேன். ஓகே. பேட்மேன் குட்மேன் பண்ணேன். பேட்மேன் பண்ணும்போது கொஞ்சம் சிரமப்பட்டேன். மீஸ் எல்லாம் வச்சுப்பேன், அப்பாவா பண்ணுவேன். அது உமனைசர் மாதிரி பண்ணுவேன். ஐம் வெரி பேசிக்லி குட் பர்சன். அதுல ஒரு டர்ட்டி லெக்சரர்ஸ் உமனைசர், ஒரு குரூக் மாதிரி பண்ணுவேன். ஐ கெட் கில்ட் இன் தி எண்ட். பட் அது கொஞ்சம் மெனக்கட்டேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஓகே. எஃபெக்டிவா இல்லையோன்னு சொல்லிட்டு ரீஷூட்லாம் கேட்டேன். நான் யார் வந்து பண்ண அப்ரிசியேஷன்லயே வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன்? நேத்தி சுந்தரமூர்த்தி ஒரு மேக்கப் பண்ணிருந்தாரு. நேத்தி ஃபோன் பண்ணாரு அவரு. ஓகே. சுந்தரமூர்த்தி இஸ் மேக்கப் பண்ண ஒரு பாலச்சந்தர் சார் பர்சனல் மேக்கப் பண்ணவர். ஓகே. கமல் ரஜினி பர்சனல் மேக்கப் பண்ணவர். பாலச்சந்தர் ஃபுல்லா இருந்தாரு, எல்லா படமும் பண்ணாரு. அது இப்போ வந்து அருண் சாமி அவருக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஃபோன் பண்ணி சொன்னார், கிருஷ்ணா பிரமாதமா இருக்கு, 170 எபிசோடு பார்த்துட்டேன்னா பிரமாதமா பண்ணிக்கினாரு. எனக்கு ரொம்ப உச்சி கொடுந்தது. ஏன்னா அவர் வந்து சாதாரண சொல்ல மாட்டார் அவரு. ஓகே. Yesterday he called up and said specifically. Okay. And yesterday I had gone to an function. The functionல மென்ஷன் பண்ணாங்க ஸ்டேஜ்ல ஹார்ட் ஃபேம் கிருஷ்ணன். பியூட்டிஃபுல் இல்லையா? Felt good. Yeah. நெவ்யூ காத்தால பார்த்தான். என் நெவ்யூ ஒய்ஃபும் நேற்று எபிசோட் பார்த்துருக்காங்க. அவங்க சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க. ஓகே. நேற்று பார்த்துட்டு அவர் காது இப்போ வந்துட்டு போனான். அவன் தான் உள்ளடிச்சு போனான். நல்லா பண்ணுறீங்க பெரியப்பா அப்படின்னா. இட்ஸ் குவைட் த்ரில்லிங். அவனும் சொன்னான், அவன் ஒய்ஃபும் சொன்னாங்க, நல்லா பண்ணீங்க பெரியப்பா. அப்புறம் நேற்று ஸ்ரீதேவின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்தேன். என் கூட 3ஆம் கதையில் ஆக்ட் பண்ணாங்க. அழவூட்டிங்க கிருஷ்ணன் சார் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. மேட் மீ கிரை அப்படின்னாங்க. சாரிம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லை ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி. ஸோ அதை நான் உடனே டைரக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். ரைட்டருக்கும் ஃபார்வர்ட் பண்ணேன். சில சமயம் ஃபீல்ஸ் குட். தட் இஸ் நம்ம இது 40 வருஷத்தோட பலன்னு தோணும் எனக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துடலாம். நத்திங் டு டூ வித் ஸ்பான்டேனியஸ் டேலண்ட்ல பெருசாக திறமையெல்லாம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் அக்ராஸ் 40 years யூ லேர்ன் சம்திங். ஏதாவது அழுக்கு ஒட்டிக்காதா அந்த மாதிரி ஒட்டிக்கும் நடிப்பு. அண்ட் பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க லைக் உங்களுடைய ஒய்ஃப் நேம் அண்ட் சீரீஸ்ல வரக்கூடிய ஒய்ஃப் நேமும் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ வந்து எமோஷனலான ஒரு சீன் வந்து நீங்க கோ த்ரூ பண்ணணும், லைட்டா ட்ராமா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த வந்து கடந்து வர்றதுக்கு அண்ட் உங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்றதுக்கு இந்த மாதிரி சொல்லல. ஒய்ஃப்ட்ட சொல்லவே இல்லை. ஒய்ஃப் இந்த சீரியல் பார்க்க மாட்டாங்க. ஓகே. ஷீ இஸ் எ பிராக்டிசிங் டாக்டர். இந்த டைம்ல அவங்க கிளினிக் போயிடுவாங்க ஈவினிங். ஓகே. அவங்க பெருசா சீரியல் பார்க்க மாட்டாங்க. வேர்ல்ட் டேஸ்ல ட்ராமா பார்த்துருக்காங்க, என் படங்கள் பார்த்துருக்காங்க, பட் சீரியல் பார்க்க மாட்டாங்க. ஓகே. அவங்க ட்ராமா இருந்துச்சு. ஏன்னா கிளிசரின்லாம் போட்டு நடிக்க தெரியாதுமா எனக்கு பெருசா. கிளிசரின் போட்டு அது ஆக்சுவலாக அந்த டியர்ஸ் எல்லாமே ஜென்வின் டியர்ஸ் தான். இட் இஸ் நாட் கிளிசரின் ஆர் இட் இஸ் நாட் எனி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் போட்டு அழுகா இல்லை. ஓகே. நிஜமாவே நினைச்சு பார்த்து அழுக தான் அதெல்லாம். எப்பவுமே கமல் சார் பண்ணிருக்காரு. நீ வந்து டைரக்டரை பார்க்காத, ஆர்டிஸ்ட்டை பார்க்காத, ரைட் பண்ண பாரும்பாரு. ஓகே. அவங்க ரியாக்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படிம்பாரு. அதை நிறைய கற்றுட்டு இருக்கேன் நான் அந்த ஜர்னியில். நான் ரைட் பண்ணலாம் நல்லா கை தட்டாங்க சின்ன சைலண்டாக. That is quite happy. It made me quite happy.
ஸோ நான் ஓகே சொல்லிட்டேன். டைரக்டர் கேட்டார், ஒன் மோர் சார் கேட்டார். இல்லை வேணாம் சார், ம். உங்களுக்கு வேணா பண்ணலாம் சார் அப்படி, எனக்கு வேணாம் அப்படின்ட்டாரு. எல்லா ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வீட்ல நீங்களும் ரீனாவும் பேசுற அந்த ஒரு சீன் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து குவைட் எமோஷனல். ஏன்னா லைஃப்ல வந்து ஒய்ஃபோடயே எல்லாமே வந்து சார்ந்து இருந்த ஒரு பர்சன் இல்ல. டைலாக் ரொம்ப பிடிச்சி. 38 வருஷம் பின்னாலே வந்தா ஏன் எனக்கு முன்னாடி போயிட்டான்னு கேட்பேன் நான். தட் இஸ் வெரி எமோஷனல் சீன், பியூட்டிஃபுல் லைன்ஸ் அது. அது நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண லைன்ஸ் அது. அது யோசிச்சு பாருங்களேன், ஒரு கம்பெனி செலக்ட். எங்கள் அம்மா இருந்தபோது நான் நினச்சேன் அதை. எங்கள் அம்மா when mother passed away, I was not here, I was in Australia. I came here only to see the body. Bachan was sitting here. அப்போ எங்கள் அம்மாவை கேட்டேன், நான் ஏன் என்ன விட்டுட்டு போனேன்னு கேட்டேன். அஃப்கோர்ஸ் my mom didn't answer. I felt her spirit was somewhere there. ஏம்மா என்ன விட்டுட்டு போனேன். அப்போ சாரி சொன்னேன் எங்கள் அம்மாட்ட. நான் நிறைய பொய் சொல்லியிருக்கேம்மா, நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், உனக்கு தெரியாது இல்லை, இந்த மாதிரி பொய் சொல்லி காசு வாங்கியிருக்கேன், பணம் வாங்கியிருக்கேன், சாரிம்மா அப்படின்னு சொன்னேன். ஐ திங்க் மை மாம் ஹர்ட். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். மை ஃபர்ஸ்ட் ஃபேன் ஷி வாஸ். என்னை என்கரேஜ் பண்ணது, எனக்கு என்னை பற்றி ஒஸ்தியாக சொன்னது, எங்கே போனால் என்னை பற்றி பேசுவோம். காத்தால கூலுக்கு போங்க, வாரண்டி யாராவது மாமி வந்தால் என்னை பற்றி விசாரி. நேற்று ராத்திரி புள்ள சீரியல் பார்த்துட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஹில் பிரிங் மீ இன்டு தி கன்வர்சேஷன். ஹியூஜ் ஃபேன் ஆஃப் மை. அந்த ட்ரூமா எனக்கு அப்போ ஃபீல் பண்ணேன். அந்த ட்ரூமா அம்மா போன போது இந்த ட்ரூமாவை நான் இந்த சீனில் ஃபீல் பண்ணேன். ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெல் ரிட்டன். அப்புறம் அந்த சீன் எடுக்கிற விதத்தில் ஒரு சாமர்த்தியம் இருக்குமா, எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் எமோஷனை வந்து ஷார்ப்பாக கட் பண்ணி எவ்வளோ எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிற ஒரு சாமர்த்தியம் ஒரு டைரக்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்கிரிப்ட்லேயும் வேணும் அது, அந்த இன்டெலிஜென்ஸு, நரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்கிரிப்ட்லேயும் வேணும், ரைட்டிங்லேயும் வேணும், எடுக்கிறதுலையும் வேணும். அது வந்து பாலச்சந்தர் மாஸ்டர் இன் தட். பாலச்சந்தர், கே விஸ்வநாத், இவங்களாம் மாஸ்டர்ஸ் இன் தட். எமோஷன் எவ்வளோ தூரம் போகணும், எங்கே தொட்டா வலிக்கும், எங்கே தொட்டா கிச்சு கிச்சு முட்டுங்கிற எமோஷன் இருக்குது பார்த்தீங்களா. அது அவங்க 2 பேரும் மாஸ்டர்ஸ். அது இந்த டைரக்டர் இருக்குது, ஹஃபீஸுக்கு இருக்கு. வெரி குட் இஸ் தட் வே. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் ரீனாவும் பேசக்கூடிய அந்த ஒரு சீன், பர்டிகுலர் சீன் வந்து அவ்வளோ ஹெவியா இருக்கும், தொண்டெல்லாம் அடைக்கும், நம்மளோட ஒரு ட்ரூ செல்ஃபே பேசுற மாதிரி. ரீனா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ரீனாவோட ரியாக்ஷன் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ரீனா வாஸ் சோ குட் இன் தட் சீன். ரொம்ப சீன் அது வீட்டில் ஷூட் பண்ண சீன் அது. ரீனா வாஸ் எக்ஸப்ஷனல் இன் தட் சீன். அவட்ட சொன்ன அப்புறமா நல்லா பண்ணீங்கம்மா, நீங்கள் எப்பவுமே ரியாக்ட் பண்ணாதாம்மா நம்ம ஆக்ட் பண்ண முடியும். எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே the person doesn't react, what can you act? ரீனா இஸ் such a good actress. ரீனா, அன்னு மோல் எல்லாமே அவங்க ரொம்ப பெட்டரான ஆக்ட்ரஸ், ரொம்ப டேலண்டட் ஆக்ட்ரஸஸ் தான். ஒரு சவாலாகவே இருக்கும் அவங்களோட நடிக்கிறது. அன்னு மோல் கூட ரீனா கூட நடிக்கும் போது பயமாக இருக்கும், விட்டா சாப்பிட்டு போடுமா இந்த பொண்ணு. சிவாஜி சார் சொல்லுவார், சௌகார பக்கம் நடிக்கும் போது பயமாக இருக்கு கிருஷ்ணா அப்படிம்பாரு. இந்த மாதிரி சாப்பிட்டு போடுவாங்க நம்மளை, விட்டா ஒரு கேப் கொடுத்தா பூந்துருவாங்க, கேப்பே கொடுக்காது நம்ம நடிக்கணும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் தோணும் எனக்கு. ஈனா இருக்கும்போது ஏதாவது கவுண்டர் பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப கேஷுவல் ஆக்ட் பண்ணிட்டு போடுவோம். கோ ஆர்டிஸ்ட் பத்தி எல்லாம் நீங்க வந்து எனக்கு ஒருத்தர் பேர் பார்த்து சொல்லும் போது உங்களுக்கு என்னெல்லாம் ஜென்யூனா தோணுதோ. மோகன் ராம் இஸ் a close friend. Okay. So I can't comment about him. Given the right role, I think he is the best. Reena is exceptionally gifted. Reena, Deepa, she'll go very far if she chooses it correctly. Okay. Anumol is a veteran. Anumol is a superstar. Arjun Charu. Okay. Arjun is a very talented boy, very hardworking boy. He's a sincere boy. He's a Malayali. I think he's doing a film in Malayalam also. Oh, beautiful. நீங்க அவர்கிட்ட இருந்து அவர் நடிக்கிற ஸ்டைலோ இல்ல சம்திங் ஏதாவது? அவர் he's too tall for me. He's tall and handsome and graceful. I'm not good actor. Nice one. And இது வந்து உங்க 2 பேர் காம்போ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் சார். இந்த ஒரு பர்சன் ராக்கி, சபரி பத்தி சொல்லுங்க. ராக்கி வந்து ஜாலி பல்லமா. ராக்கின்னு சொன்னோனே அவ்வளவு ஒரு சிரிப்பு உங்க ஃபேஸ்ல வந்து. இல்ல, அவனை பத்தி ஒரு லைன் எழுதுவாரு தீபக். ஓகே. ராக்கி இஸ் a good boy sir அப்படினா அவனை கடைசி வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணுவேன். ஒரு தண்ணி அடி சீன் வந்துச்சு years ago. That was taken last season. ஆமா. தண்ணி சீன்ல ராக்கியை நான் ரொம்ப ப்ரமோட் பண்ணுவேன். ராக்கி நல்ல பையன்பா, குட் பாய் அப்படிம்பேன். அதை வந்து கன்சிஸ்டண்டா வச்சிருந்தாரு கடைசி வரைக்கும். ஆமா. ராக்கி இஸ் a good boy ன்னு சொன்னோன்னு அவனை கண்டா எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இஸ் a sweet fellow. பர்சனலா பிடிச்சா ஆட்டோமேட்டிக் அஃபினிட்டி வந்து வச்சுங்களேன். ஈஸி டு ஆக்ட். ஹாப்பி கோ லக்கி, ஜாலி ஃபெலோ, வெரி டேலண்டட். ஐ திங்க் he'll go far.
ஓகே, நைஸ். அண்ட் இது வந்து ஒரு ஒரு குவர்க்கியான வியர்டான காம்போ சீன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சுது தேவ் கூட. அந்த கேரக்டர் பத்தி. அவர் சந்திரசேகர் பேர், அவர் பேர் இருக்காரு. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு அவரு. ஓகே. வி ஆர் இன் டச் ஆல் தி டைம். வைஃபா ப்ளே பண்ண சாரதா கேரக்டர். அவங்க பேர் ஜெயஸ்ரீ. ம். அவங்க நைஸ் லேடி. ஷி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் டு டை. ஓகே. ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துனாங்க. நான் அந்த சீன்ல ஒத்துன்னு இருக்க மாட்டேன். ஓ. டெட் பாடி மாதிரி படுத்துக்கான்னு சொன்னா நான் ஒத்துக்கணும். ஐ வுட் நாட் அக்ரி. ஓகே. பட் ஷி வாஸ் a sport. She agreed to all that. கடைசியில் அந்த ஸ்டேட்ல படுத்துட்டு இருக்கும்போது கூட ரொம்ப கஷ்டமா, அந்த மேல அந்த இதை போட்டு உள்ள படுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஸ்போர்ட்டிவா பண்ணாங்க அதெல்லாம். ஐ அப்ரிஷியேட் தட். நைஸ் லேடி. ஓகே. வி காட் along well. தேஜு கேரக்டர். தேஜ் கூட பெருசா பேசுறது இல்ல. ஓகே. தேஜ் they are scared of me. They don't talk to me. ஓகே. They are obviously all of them. சார், ஆனா உங்களை முதல்ல பாக்குற எல்லாருக்குமே அது வந்து அந்த ஒரு பயம் கலந்த மரியாதை பாலச்சந்தர் கலந்த. ஆர்டிஸ்ட்ங்கிற பயம் இருக்கிறதுனால என்னமோ தெரியல, ஆ. யாருமே என்ன பெருசா வந்து இப்போ இன்டராக்ட் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஓகே. பேசினா நான் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பேன். ம். ஆட்டோமேட்டிக்கா நான் ஏதாவது இன்புட்ஸ் கொடுப்பேன். ஆ. பேச மாட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? கார்த்திக் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஆ. கார்த்திக் ஐ நோ ஹிம் வெரி வெல். ஈவாம் நான் போயிருக்கேன். ஈவாமோட ஃப்ரெண்டா வேணா, ஓகே. நான் ரொம்ப ஃப்ரெண்ட் அவருக்கு. அவர் படங்கள் 2 படம் பண்ணார். 2 படத்தில் நடிச்சிருக்கேன். நான் ஓ, நைஸ். டைரக்ட் பண்ணாரு. இஸ் a good friend. I have always interacted with him. He was such a nice pleasant to watch him, see him there. அவனே சொன்னேன், ஓகே. நல்லா இருக்குப்பா, நீ நல்ல நடிகம்மா, நீ குட் ஆக்டர் இஸ். டெஃபினட்டா. அண்ட் முக்கியமா வந்துட்டு இவ்ளோ பேர் நான் ஒருத்தரா கேட்டதுக்கு ரீசன் என்னன்னா, உங்க வீட்ல நடக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்டி சார், அதுக்கு வந்து நிறைய பேர் ஃபேனா இருக்கிறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் என் லைஃப்ல தண்ணி அடிச்சதே இல்லை. ஐ நெவர் ஹேட் லிக்கர் இன் மை லைஃப். ஓகே. அப்புறம் எப்படி சார் அதே மாதிரி கரெக்டா அது நடிக்கிறீங்க? அது எப்படி அது அவர் சொல்லுவார் டைரக்டர். ஓகே. நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, சார் நான் குடிச்சதே இல்லை சார் அப்படின்னு சொல்லிப்பேன். அப்ப இந்த மாதிரி பண்ணுங்க சார். ஒரு வாட்டி காதல் வாங்கி வந்து ஒரு டெலிஃபிலிம் பண்ணோம். ஓகே. கொடைக்கானல் ஷூட்டிங்கு. நான் ஒரு குடிகார சித்தப்பா, ஜெய் கணேஷ் வந்து அப்பா, நான் வந்து அவரோட தம்பி. ஓகே. அப்ப நான் பாலச்சந்திர சார்கிட்ட வந்து சொன்னாரு, கிருஷ்ணா நானும் குடிக்க மாட்டேன், நீயும் குடிக்க மாட்டேன், குடிகார சீன் எழுதியிருக்கேன், நீ நடிக்கணும் அப்படின்ட்டாரு. ஓகே. பண்ணி காட்டுங்க சார் அப்படின்னு. அது பண்ணி காமிச்சாரு. இந்த மாதிரி பண்ணா அப்படின்னாரு. ஆ. அது சிலதெல்லாம் சட்டலா பண்ணணுமா, ரொம்ப ஓவரா பண்ணக்கூடாது. எப்பவுமே ஆல் தீஸ் ஆல்கஹால், எந்த குடிகாரனும் அந்த சினிமால வர மாதிரி ஒன்றும் கத்த மாட்டான். அவன் வந்து இஸ் கான்ஷியஸ் த ஃபேக்ட் இஸ் ட்ரங்க். அந்த கான்ஷியஸ்னஸே அவனுக்கு குவைட் ஆகிடும். கிட்டத்தட்ட வந்து 2 சீசன்ஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த சீசனுமே வந்து முடிவு நோக்கி போயிட்டு இருக்கு. சீக்கிரமாவே சீசன் ஆரம்பிக்க போறான்னு கேள்விப்பட்டேன். 3வது சீசன், லைக் இதை முடிச்சிட்டு 3வது சீசன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? சோ லைக் இதை எப்படி முடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஒரு கியூரியாசிட்டி கிடையாது எனக்கு. உங்களுக்கு ஷூட்டிங் கூப்பிட்டா போவேன்னா, ஷூட்டிங் இல்லைன்னா இல்ல சார், முடிஞ்சு போச்சு கேரக்டர் சொன்னா ஒரு வீட்டுல இருந்துடும், அவ்வளவுதான். அச்சோ. உங்களுடைய இந்த ஒரு 40 இயர்ஸ் ஜேர்னி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய மீடியம்ஸ், நிறைய பரிமாணங்கள் எடுத்திருக்கீங்க. ஒரு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதோடைய நடிப்புடைய அந்த ஒரு அளவே டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் அகைன் வந்து ஒரு சீரியலுக்கு வரும், இல்ல படத்துக்கு வரும், இப்ப வெப் சீரிஸ் வரும் அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு மாதிரி நீங்க. சீரியல் இஸ் ஈஸிமா, சீரியல் இஸ் நாட் டிஃபிகல்ட் அட் ஆல். ஓகே. தியேட்டர் இஸ் வெரி டஃப். தியேட்டர் என்னங்க, எனக்கு என்ன பயம்னா, நான் ஏன் தியேட்டரை விட்டுட்டேன்னா எனக்கு பயம் வந்துடுச்சு. ஐ வாட் ஸ்கேர்ட். டேலாக் மறந்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு பயம். தியேட்டருக்காரன் அந்த நாடகக்காரன் அந்த பயமா விடாது. ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாங்கிறது தெரியணும், அசிட்ட தெரியணும். எனக்கு இல்லை, அது பயம் வந்துச்சு. ஓகே. ஐம் ஸ்கேர்ட் ஆஃப் தியேட்டர். கிரேசி மூன் என்னோட நாடக குரு. அண்ட் எந்த இடத்துல வந்து உங்களுடைய ஐஸ் சினிமா நோக்கி அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில சினிமா நோக்கி நான் ஐ அம் நாட் an actor. நான் சினிமா நோக்கி போனேன்னா சௌகாரம்மன் கூட ஷூட்டிங் போயிருக்கேன். ஓகே. 1960s லேட் 60s. பாபு, பட்டாக்கத்தி பைரவன், நீதி, உயர்ந்த மனிதன் படை ஷூட்டிங் எல்லாம் போயிருக்கேன். சிவாஜி சார் பக்கத்துல போவேன். பொய்க்கால் குதிரைங்கிற படத்துல பாலச்சந்திர சார் பார்த்தாரு. மேனேஜ்மெண்ட் சொல்ல பார்த்துட்டு ரீமேக் பண்ண ஆசைப்பட்டாரு. ரீமேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல நான் இல்லை, என் ரோல் கிடையாது. நான் ஷூட்டிங் எல்லாம் போயிருக்கேன். போவேன், நானும் 2 பேரும் போவோம், ஷூட்டிங் போவோம், வேடிக்கை பார்ப்போம். அப்போ ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கணுங்கிற ஆசை உண்டு, நடிக்கணுங்கிற ஆசைலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு நாடகம் வந்தார் அவர், 2 டைம் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்தார். ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் மோகன் சொல்லிட்டு வந்தாரு. ராணி சீதா காலில் வந்து எங்களை எல்லாம் பார்த்துட்டு, உங்க ரோல் வச்சுக்க போறேன், நீங்க வாங்க நடிக்கிறதுக்கு. நடிக்கல சார், அம்மா திட்டுவாங்க சார், லீவ் கிடைக்காது சார், எது மேலே எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொன்னேன். அவனு கேட்கல, ஒரு நடிக்க வாங்கன்றாரு. அப்ப நடிச்சேன். அப்போ அந்த ஜேர்னி, அப்ப கூட நான் ஒரு படம் பண்ணா போறதுன்னு நினைச்சேன். அவர் எல்லா படமும் கூப்பிட்டாரு, 1 நாள் 2 நாள் 3 நாள் வரைக்கும் பாரு.
அப்புறம் அப்படி டைவர்சிஃபை ஆச்சு. அவர் சம்மந்தப்பட்ட எல்லாரும் கூட வச்சாங்க. கமல் சார் ஒரு வாட்டி ஆ. சிந்துபர் ரிலீஸ் ஆனப்ப எனக்கு ஒரு 20 படம் வந்தது, 18 படம் வந்தது. எனக்கு ரொம்ப டென்ஷன், ம். படம் ஒத்துக்கலாமா வேண்டாமான்னு. ம். கமல் போய் கேட்டேன், கீச் போடுங்கன்ட்டார். அதை என்ன சார் சொல்றீங்க? ஒரு வராது கிருஷ்ணன் சொல்லுவாங்க, பேசுவாங்க, அவங்க பேரை சொல்லிருப்பாங்க, கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணிருப்பாங்க, அவ்வளோதான். ஃபோன் பண்ண சொல்லுவாங்க, உன்னை ஃபோன் பண்ணிருப்பாங்க, வேஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க, கதையில் வேஷமே இருக்காது, ஆ. நம்பாதீங்க. சினிமாவில் வந்து வேஷத்துக்கு இப்போ நல்ல உத்தியோகத்தில் இருக்கீங்க, கௌரவமான வேலையில் இருக்கீங்க, பிஇ எம்பிஏ படிச்சிருக்கீங்க, அந்த மரியாதை சினிமாவில் கிடைக்காது. வேஷத்துக்கு ஏற்ற மரியாதை தான் கிடைக்கும். இந்த அவர் சொன்ன வார்த்தை, ம். வேஷத்துக்கு ஏற்ற மரியாதை தான் கிடைக்கும். நீங்கள் உத்தியோகத்துக்கு போங்க, உங்களுக்கு கீழே ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், டெலிவிஷன் வரும்போது பார்த்துக்கலான்டாரு. 70s சொன்னார், டெலிவிஷன் வரும், அது உங்கள் ஃபீல்டு, அது பார்த்துக்கலாம். அப்போது 95 தான் நான் வேலையை விட்டேன். ஒரு படம் பண்ண கூட மகளிர் மட்டும் அதில் பண்ணேன். அப்போது அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போது சொன்னார், கிருஷ்ணன் இப்போ நீ வேலையை விடலாம் அப்படின்னாரு. 95ல் 94 93 94ல் அப்போ தான் வேலையை விட்டேன் நான். கமல் சார் தான்மா மை அல்டிமேட் ஹீரோ. சிவாஜி கணேசன் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீரோ ஆஃப் ஆல் டைம்ஸ். அதுக்கப்புறம் நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னா கமல் சார் தான் பண்ணேன். டி கிருஷ்ணன் அப்படின்றது வந்து கவிதாலயா கிருஷ்ணன் அப்படின்னு மாறதுக்கு ஒரு பெரிய ரீசனா இருந்தது பாலச்சந்தர் சார் இல்லையா? லைக் வந்து அது ஒன்றும் பெருசாக காரணம்லாம் கிடையாதுமா. ஒரு வாட்டி மடி சார் பலன் சீரியல் பண்ணேன். ஓகே. தேவி பாலன் ஒருத்தர் ஃபோன் பண்ணல எனக்கு, அவர் லைட்டர் தான். ஆனந்தவன் சீரியலில் வந்து கேரள ஸ்ரீவித்யா வந்து குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸ்ரீவித்யா என் பேரை சொல்லிருக்காங்க பாரு, தேவி பாலாட்டா அவர் ஃபோன் பண்ணிருக்காரு. சுந்தர்கி வச்சு டைரக்டர். அதுக்கு வந்து நான் நடித்தேன் அந்த ரோலில். கேரஜா எனக்கு வந்து கேரஜா வாஸ் மை ட்ரீம் உமன் இன் மை காலேஜ் டேஸ். ஸ்கூல் டேஸ்லாம் என்ன கேலண்டர் கொடுப்பாங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ ஒரு பாரிஸ் ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும், கேரஜா ஒரு ரெட் சாரி கட்டின்னு ஒரு கவரில் இருப்பாங்க. ஒரு 40 வந்து எனக்கு அந்த மாதிரி பாக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்க. எனக்கு கேரஜா ஃபேனுங்கிறதுனால கேரஜா விட்டு நடிக்கணுங்கிறது என்னோட ஜென்ம சாபல்யம். அம்மா சொல்லுவாங்க, ஜென்ம சாபல்யம் எடுத்தவனுக்கு ஃபோன் வேறு பண்ணி சொன்னாங்க எங்கள் அம்மா. ஃபோன் போட்டு கொண்டு சொல்லு, ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட சொன்னாங்க, என் பிள்ளைக்கு ஜென்ம சாபல்யம் அவங்க கொண்டு நடிக்கணும்னு. மடியிலலாம் படுத்துப்பாங்க, மடியிலலாம் அந்த டெடிசன் வகையில். அவன் மன்னி ஆக்ட் பண்ணேன், மன்னி அவன் பிரில்லியன் சீரியல். அது பண்ணும்போது எப்படி பிடிக்கிறது, வர கவிதாலயா ஃபோன் பண்ண ஒரு நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிதாலயா ஃபோன் பண்ணுங்க, ஒரு நம்பர் கிடைக்கும், கவிதாலயா கிருஷ்ணன் அவங்களே சொல்லிக்கிட்டு அவங்களே போட்டுக்கிட்டாங்க. ஓகே. நான் பாலச்சந்தர் சாரை கேட்டேன், சார் கவிதாலயா கிருஷ்ணன் போட்டுக்கிறாங்க பரவாயில்லையா சார்னு கேட்டேன். காசு கேட்க மாட்டே அப்படின்னாரு. ஏன் சார் கேட்குறவங்களுக்கு காசு, இப்போ போட்டுக்கோ அப்படின்னு. பியூட்டிஃபுல் மெமரி சார். உண்மையிலேயே கம்ஃபர்ட் ஜோன்லாம் விட்டுட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குமா? ஆசை இல்லாமல்லாம் கிடையாது. பட் யார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க சொல்லுங்க? கேபி சார் கொடுப்பாரு. கேபி சார் சொல்லியிருக்கேன் நான் ஒரு வாட்டி, எனக்கு சினிமா நான் மோகன்லாலோட பெரிய ஃபேன் பண்ணா. மோகன்லால் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவர் தெரியறதுனால அவர் மாதிரி ஆக்ட் பண்ண ஆசை, அவர் ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசை எனக்கு. எம்பூரான் மாதிரியும் லூசிஃபர் மாதிரியும் நிறைய படிப்பேன் நான். அவன் குட் ரீடர், ஒரேஷியஸ் ரீடர். ஸோ அவர் யோசிப்பேன், இந்த மாதிரி பண்ணலாமே, இந்த மாதிரி கேரக்டர் ஒன்று பண்ணலாமேன்னு யோசிப்பேன். பட் யோசிக்கோட நிற்கும், யாரும் ஆப்பர்ச்சுனிட்டி விட மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி வண்டர்ஃபுல் டைம் சார். நிறைய விஷயங்கள் வந்து எங்க கூட வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஒரு நற்செய்தி, உங்களின் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21ஆம் தேதி 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.